Taste the Daily. போதைப் புழக்கத்தால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ள நிலையில் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி மீண்டும் மக்களுக்கான ஆட்சியை வழங்கும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 57வது நாளாக இன்று கரூர் மாவட்டம் அரவைக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் 1,60,20,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகள் மற்றும் புதிய மக்கள் நலத்திட்ட பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி துவக்கி வைத்தார். ஆட்சிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகளை திறம்பட செய்வது அதிமுக மட்டுமே என பொதுமக்கள் புகழாரம். விழுப்புரத்தில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நத்தன் கால்வாய் திட்டத்தை அதிமுக அரசே முழுமைப்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் விவசாயியாக இருப்பதால் தனது ஆட்சி காலத்தில் விவசாய திட்டங்களை பார்த்து நிறைவேற்றியதாக அதிமுக MP CV சண்முகம் பெருமிதம். அந்த நந்தன் கால்வாயில இருந்து தண்ணியே வரல நீங்க எங்க எடப்பாடியாரு அவர் ஒரு விவசாயி, இது இன்னைக்கும் விவசாயம் செய்யறாரு. நாங்களே கேட்போம், ஏன்னா அப்ப பார்த்தாலும் நீங்க சேலத்துக்கு ஏன்னா சேலம் போறீங்கன்னா அங்க போய் நான் விவசாயம் பார்க்கணும், நிலம் இல்ல. இன்னைக்கு விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும், ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தாலும், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும், இந்த வேலை படுகொலையும் தன் ஊருக்கு சென்று விவசாயம் பார்க்கிற ஒரு விவசாயி. அதனால்தான் விவசாயம் இருந்தால்தான் இந்த நந்தன் கால்வாயிலிருந்து தண்ணியே வரல. அது வந்துச்சுன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதி இங்கெல்லாம் பயன்படுவாங்க விவசாயம் எல்லாம். சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாய்க்காயை புனரமைத்து பனமலைப்பேட்டை வரைக்கும் தண்ணீரை கொண்டு வந்து விட்டது அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு. பண்ணமா இல்லையா? புதிய பேருந்துகள் வாங்கப்படுவதாக கூறி வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றும் திமுக அரசு. விழுப்புரம் மாவட்டம் மேல்காரணையில் திமுக ஆட்சியை கண்டித்து நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. 22 சொன்னார், 21 3000 பஸ் வாங்குறாரு, 23 3000 பஸ் வாங்குறாரு, 24 3000 பஸ் வாங்குறாரு, 25 3000 பஸ் வாங்கினாரு, 300 பஸ் வாங்கின காணும். எங்கேயா போச்சு? 3000 15,000 பஸ் வாங்கிருக்கணும். வந்துதா? எங்கேயா புது பஸ் வந்திருக்குதா? வெற்று அறிவிப்பு, வெற்று அறிவிப்பு, மக்களை ஏமாற்றுகிற அறிவிப்பு. நான்கரை ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காத திமுக அரசு தற்போது உங்களுடன் முதல்வர் என மக்களிடம் மனு வாங்குவதாக குற்றச்சாட்டு. மேல்காரணையில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் பேச்சு. 4 ஆண்டு காலம் இந்த மக்களை பற்றி சிந்திக்காத இந்த திமுக அரசு இப்ப சட்டமன்ற தேர்தல் வருதுன்னு உங்களிடம் ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் தரேன், மனு கொடுங்க, மனு கொடுங்க. இப்பதான் மனு வாங்குறாரு. இவர் இந்த மனுவை வாங்கி அதை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் நிதியை ஒதுக்கி வாரத்துக்குள்ள பொங்கல் முடிக்கணும். அந்த மனு எங்க போச்சு? மனுக்கு ஆத்துல பறக்க. உலகளாவிய சவால்கள் எழும்போதெல்லாம் இந்தியா நேர்மறையான பங்கை வகிக்க தொடர்ந்து முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா நிகழ்ச்சியில் உணவுத்துறையில் உள்ளவர்கள் இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி வருவதாக பிரதமர் பேச்சு. ஒவ்வொரு நாடுகளும் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற ஒத்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. நாம் ஒற்றுமையாக கையாண்டால் சவால்களை மிகவும் திறம்பட எதிர்கொள்ள முடியும் என இந்தியா நியூயார்க் SICA வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தமிழகத்தின் கல்வித்துறையை காவு கொடுக்க திமுக அரசு துடிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் கௌரவ விரிவுரையாளர்களின் எண்ணிக்கையை மட்டும் உயர்த்தி தமிழக கல்வி அமைப்பை ஆளும் அரசு சிதைத்து விட்டதாகவும் புகார்.
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா முதல்வரின் நிர்வாகத்திறனற்ற ஆட்சிகள் தங்களுடைய சொந்த வீட்டில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த கபடி பயிற்சியாளர் போக்சோவில் பிடிபட்டார். அரசு பள்ளிகளில் மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அப்பா என தம்பட்டம் அடிப்பதாக பெற்றோர்கள் காட்டம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 3 வயது பெண் குழந்தைக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்த பொறியியல் கல்லூரி மாணவர் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை வயது பாகுபாடின்றி அனைவரும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சமயநல்லூர் மின்வாரிய அலுவலக பெண்கள் கழிப்பறை ஜன்னல் வழியாக பெண் பணியாளர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த வணிக ஆய்வாளர் பிடிபட்டார். வணிக ஆய்வாளர் ராஜராஜேஸ்வரன் பல மாதங்களாக இச்செயலில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே இலங்கைக்கு கடத்த முயன்ற 12,50,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் தமிழகத்தை போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாற்றியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரநேரி பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பெட்டிக்கடையில் வைத்து விற்பனை செய்து வந்தவர் சிக்கினார். மாமூல் கொடுக்காத கடைக்காரர்களை பொறி வைத்து பிடிக்கும் ஏவல் துறை மொத்த விற்பனையாளர்களிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கண்டுகொள்வதில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 11 பேர் சிக்கினர். போதைப்பொருள் புழக்கத்தால் குற்றங்களின் கூடாரமாக தமிழ்நாடு மாறுவதை ஸ்டாலின் அரசு தடுக்க திறனற்று கிடப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே மருமகனுக்கு கோழி குழம்பு வைப்பதற்காக கோழியை நாட்டு துப்பாக்கியால் சுட்டபோது குறித்தவறி அண்டை வீட்டார் மீது பாய்ந்ததில் ஒருவர் பலி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாட்டு வெடிகுண்டுகள் நாட்டு துப்பாக்கிகள் பயன்படுத்துவது சாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்த விவகாரத்தில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த பெண் மற்றும் அவரது கணவரிடம் விடியா அரசின் ஏவல் துறை விசாரணை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ள தமிழகத்தில் கொலையில் விடியாத நாளே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பேரையூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளரை கூலிப்படையினர் 6 சரமாரியாக வெட்டிவிட்டு தலைமறைவு. எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கு ராணுவத்தை கொண்டுதான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் போல என மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருமணத்தை மீறிய உறவால் பெண்ணின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்ய முயன்ற நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மெத்தன போக்கால் துணிகரத்துடன் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை பல்லாவரம் பகுதியில் கேங் லீடர் தகராறில் தனியார் கல்லூரியின் மாணவரை பட்டாக்கத்தியால் வெட்டிய வழக்கில் 3 மாணவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பின் நிலை பல்இழிக்கும் நிலையில் புத்தகத்தை சுமக்க வேண்டிய மாணவர்கள் பட்டாக்கத்தியை கையில் எடுப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் அள்ளம்பட்டியில் கடன் தொல்லை காரணமாக சகோதரிகள் உட்பட 3 பேர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. விடியாதிமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கடனுக்கு மேல் கடன் வாங்கி பின்னர் அவற்றை அடைக்க முடியாமல் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதாக அவலம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2 கோடி பணம் தருவதாக கூறி மும்பை காவலரை ஏமாற்றி 35 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற பண இரட்டிப்பு மோசடி கும்பல். மும்பையில் பணியாற்றிய காவலரை தேனிக்கு வரவழைத்து மோசடியை அரங்கேற்றிய காவலர் உட்பட 3 பேர் சிக்கிய நிலையில் இருவர் தலைமறைவான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு ஊழியர் வீட்டில் பீரோவை உடைத்து 7 சவரன் தங்க நகைகள் 10,000 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாத காரணத்தினால் கொள்ளையர்கள் சர்வசாதாரணமாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மாத தவணை கட்டவில்லை என கூறி வாடிக்கையாளரின் செல்போனை பறித்தும் போலியில் தயாரித்து மீண்டும் பணம் கேட்டும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் அராஜகம். தனியார் நிதி நிறுவனங்கள் அத்துமீறலை விடியா அரசு கண்டுகொள்ளாத நிலையில் அபராதத்துடன் முழு தொகையையும் செலுத்தியும் செல்போன் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்துடன் நிதி நிறுவன அலுவலகத்தில் தர்ணா போராட்டம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே தாளியூர் பகுதியில் மின் மோட்டார் திருடிய 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஏலாவூர் ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் கணக்கில் வராத 3,54,000 ரூபாய் பிடிபட்டது. மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் பிடிபட்ட நிலையில் இதுபோன்ற விடியா அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதை உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை மாநிலத்திற்கு அனுமதிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் திரையில் ஒளிபரப்பப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியை பார்க்காமல் மாணவர்கள் பாதியிலேயே எழுந்து சென்றதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. மாணவர்களின் கல்வி சிறக்க அதிமுக அரசு வழங்கிய விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முடக்கிவிட்டு திமுக அரசு விளம்பர நிகழ்ச்சியை நடத்துவதாக மாணவர்கள் ஆவேசம். மக்களின் உயிர் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அரசு சுய விளம்பரத்தில் திளைத்து வரும் நிலையில் சென்னை மதுரவாயல் கடம்பாடி அம்மன் நகரில் ஒரே தெருநாய் மாணவர்கள் உட்பட 7 பேரை அடுத்தடுத்து துரத்தி கடித்ததால் அப்பகுதி மக்கள் அச்சம். ஆரம்ப சுகாதார நிலையத்தால் நாய்க்கடிக்கு மருந்து இல்லை என கூறி அலைக்கழிக்கப்பட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. வடகிழக்கு பருவமழை ஓரிரு வாரங்களில் துவங்கவுள்ள நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அரைகுறையாக கிடப்பில் போடப்பட்டுள்ள அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்கால் சென்னை மாநகரம் வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் அபாயம். கமலா நேரு நகர் இந்த பகுதியில் பூரா பள்ளங்களை நோண்டி இன்னும் சரியான முறையில் வேலை நடக்கலை. இங்கே உள்ள அதிகாரிகளும் சரி அரசு ஊழியர்களும் சரி எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் கிடையாது. ரொம்ப மெத்தன போக்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா குடி பூரா தண்ணி, ஒரு வியாபாரங்கள் சரியான முறையில் வியாபாரங்கள் இல்லை. சென்னை அரும்பாக்கம் ஜெயின் நகரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியால் மக்கள் கடும் அவதி. வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் குடிநீர் குழாய் உடைந்து சேதமடைந்து அசுத்தமான நீர் விநியோகிக்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போகிற வரக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1.5 மாதமாக கொசு சாக்கடைனால வாந்தி லூசு மோசனு சில பேருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மெட்ரோ வாட்டரில்
இந்த தண்ணி கலந்தா வருது, மிக்ஸாகி வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சில மழை ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். டிராஃபிக்கு ரொம்ப டிராஃபிக்கு அனுசரில் சாயந்தரம், ஆனால் ஒன்றும் எங்கே அப்படி நவர முடியல. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலமுறை மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதால் சிறார்கள், முதியோர்கள், நோயாளிகள் என பல தரப்பினர் கடும் அவதி. மின்வெட்டும் திமுகவும் பிரிக்க முடியாத இணையாகிவிட்டதால் மக்கள் தூக்கமின்றி கைவிசிறியுடன் மெழுகுவர்த்தியுடனும் இரவை கழிக்கும் சோகம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழப்பு. விடியா அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் உள்ள கோயில் ஊழியர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு 25 பேர் மட்டுமே நிற்கக்கூடிய இடத்தில் 45 பேரை நிற்க வைத்ததால் உயிர் பலி என குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்த நிலையில் மாயனூரில் அடியோடு பெயர்ந்து விழுந்த பேருந்து நிறுத்த நிழற்குடை. சம்பவத்தின் போது நல்வாய்ப்பாக பயணிகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பில் விடியா அரசு நிர்வாகிகள் துளியும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஆண்டு வறட்சி மற்றும் நோய் தாக்குதலால் சேதமடைந்த பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தை செலவிட்டு வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த 1 மணி நேர மழைக்கே மருங்கூர் கிராமத்தில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஸ்டாலினின் விடியா அரசு கால்வாய்களை முறையாக தூர்வாராத காரணத்தினால் விளைநிலங்கள் குளம் போல் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை. 100 ஏக்கருக்கு மேலே நேற்றுக்கு தான் நடவு பண்ணி செஞ்சோம். ஒரு நாள் மழைக்கே தாங்காமல் நட்ட பயிர்கள் எல்லாம் நீர்கள் மூச்சு முட்டும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. 2 கன்னி வடிகால் வாய்க்கால் இருந்தும் சரியாக பராமரிக்காத காரணத்தால் நீர் ஒரு நாள் மழைக்கே தாங்கலை சார். நட்ட 100 ஏக்கரும் பாழாக்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. போர்க்கால அடிப்படையில் எங்களுக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஒரு நாள் மழைக்கே வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தால் நாங்கள் ஏக்கருக்கு செய்த 25,000க்கும் மேற்பட்ட தொகை எங்களுக்கு நஷ்டமாக தான் சார் ஆகும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசி போட்ட 2 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை என்ற பெயரில் 70 கிலோமீட்டர் தூரம் உள்ள வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற காவல்துறையினரை கண்டித்து பெற்றோர் சாலை மறியல். ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறையில் நடைபெறும் முறைகேட்டை மறைக்க காவல்துறை கூட்டுச் சேர்ந்து செயல்படுவதாக கூறி பெற்றோர் வேதனை. நவராத்திரி விழாவையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சக்தி குழு விழா கோலாகலம். கொழு மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளிய அபிராமி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் சிவாச்சியாளர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்ற நவராத்திரி உற்சவம். 4 மாட வீதிகளிலும் நாதஸ்வரம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க வலம் வந்த வடிவுடையம்மனை தரிசிக்க திரளான பக்தர்கள் வருகை.
குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் நவராத்திரி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்வஸ்திக் ராஸ் நிகழ்ச்சியை நடத்திய மக்கள். நல்வாழ்வுக்கு உகந்தது என்ற கருத்துடைய ஸ்வஸ்திக் வடிவத்தில் ஆடிய நடனத்தை திரளான மக்கள் கண்டுகளிப்பு. தமிழகத்தில் 16 லட்சம் பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல். காய்ச்சல் பாதிப்புகளுக்கு மருத்துவ முகாம்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்காமல் மூக்கை மூடிக்கொள்ளுங்கள் என கூறுவதுதான் சுகாதாரத்துறையின் வேலையா என பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் ஓடும் அரசு பேருந்தில் ஏற முயன்ற கல்லூரி மாணவர் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த சோகம். பயணியை கண்டு பேருந்தை நிறுத்தாத ஓட்டுநரின் அலட்சியத்தாலும் நிறுத்தங்களில் நிற்காமல் செல்லும் பேருந்துகளில் ஓடிச் சென்று ஏற முயலும் போது இதுபோன்று உயிர் பலி ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை தாம்பரத்தில் இருந்து மேடவாக்கம் நோக்கி சென்ற மாநகர பேருந்து பழுதானதால் அவசரமாக வேலைக்கு சென்ற பயணிகள் அவதி. கமிஷனுக்காக கோடி கோடியாக பணத்தை கொடுத்து புதிய பேருந்துகளை வாங்கும் விடிய அரசு அவற்றை பராமரிக்காமல் மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக பயணிகள் ஆவேசம். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது தொடர்பான வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை விசாரணை செய்ய விதித்த தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. ஆகாஷ் பாஸ்கரன் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்பட்ட தமிழக அரசின் அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு. திருவண்ணாமலை கோவிலில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் 4ஆம் பிரகாரத்தில் கியூ காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் மழையின் காரணமாக 9000 ஏக்கர் அளவில் உப்பு உற்பத்தி பாதிப்பு. ஆண்டுதோறும் 2 லட்சம் டன் உற்பத்தி செய்யும் நிலையில் இம்முறை வெறும் 80,000 டன் மட்டுமே உற்பத்தியான நிலையில் தற்போது பருவமழைக்கு முன்பே உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி கடும் பாதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு. திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருவதால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நாட்டிலேயே முதன்முறையாக திருப்பதி கோயிலில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் அமைப்பு. சுமார் 1000க்கும் மேற்பட்ட செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் திருமலையை கண்காணிக்கும் நிலையில் AI அமைப்பு நிமிடத்திற்கு 3,60,000 தரவுகளை அளிக்கும் என தெரிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாராமன் திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற தசரா திருவிழாவின் 3வது திருநாள் விழா. ரிஷப வாகனத்தில் பார்வதி அம்மன் கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்த அம்மனை கண்டு திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 24 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் தனலட்சுமி உற்சவர் அலங்காரம். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் விழா. மாட வீதிகளின் இருபுறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் சிம்ம வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை. தொடர் கனமழை எதிரொலியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் அறிவிப்பு.
60 ஆண்டுகள் இந்திய ராணுவத்திற்காக சேவை புரிந்த MiG-21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் இந்தியா. சண்டிகரில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஓய்வு அளிக்கும் விழாவில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை காரணமாக BNS 2023 பிரிவு 163 கீழ் 5 அல்லது அதற்கு மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை. போராட்டங்கள் அதிகரித்ததால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம். 480 கிலோமீட்டர் ரேஞ்ச் வழங்கும் புதிய எலக்ட்ரிக் காரை அறிமுகம் செய்த வால்வோ. பண்டிகை கால சலுகையின் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர்கள் இந்த புதிய எலக்ட்ரிக் காரை அக்டோபர் 19ஆம் தேதி வரை 40 லட்சம் ரூபாய்க்கு முன்பதிவு செய்யலாம் என அந்நிறுவனம் அறிவிப்பு. ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்புகள் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு ரஷ்யா திடீர் தடை விதிப்பு. உள்நாட்டு தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் பெட்ரோலிய பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவிப்பு. பைக் விலையை லட்சக்கணக்கில் விலையை உயர்த்திய சுசுகி நிறுவனம். மத்திய அரசு 350 சிசிக்கு மேல் உள்ள பைக்குகளுக்கான GST வரியை 28% இருந்து 40% உயர்த்தியதால் விலையில் பெரிய மாற்றம் காணப்பட்டது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் சூப்பர் 4 சுற்றில் இந்திய அணி இலங்கையுடன் மோதல். இந்தியாவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி. பாகிஸ்தான் ஆறுதல் வெற்றி பெறுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4வது சுற்றில் வங்கதேசத்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பாகிஸ்தான். வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவாகி வரும் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தின் புதிய ட்ரெய்லர் வெளியானது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் ரசிகர்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை அளிக்கும் என இயக்குனர் அறிவிப்பு. தங்கச்சிங்க பத்திரம். எஸ் சார். ஒளிச்சே இருங்க. சிடுவாங்க. ஓ சத்தியமா சொல்றேன். உன்னை கொண்டு ஷதா ஸ்ரீநாத் நடித்துள்ள தி கேம் வெப் சீரிஸின் ட்ரெய்லர் வெளியானது. தி கேம் வெப் சீரிஸ் தொடர் அக்டோபர் 2ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT-யில் வெளியாகும் என தகவல். To the gaming world. Come here. உங்களோட ஹனி ரூட் பத்தி சொல்லுங்க. What is it about? இதுவும் கேர்ள்ஸ் பீட்டிங் அப் கைஸ் மாதிரியான கேமா? உங்களால ஒரு பொண்ணு சாதிச்சா தாங்க முடியாதுல. மூன் போல்ட்னு ஒரு கேமிங் கம்பெனில. Look who finally made it to the For the unversed, she's the கேர்ஃபுல்லா இருங்க.